ஹாய் டியர் பிரதர்ஸ், 30ஆம் தேதி கேரளா லாட்ரி 50-50 ட்ரா நம்பர் 138. ஸோ மந்த் எண்டில் இருக்கும். 30ஆம் தேதி வெனஸ்டே கேரளா லாட்ரி 50-50 ட்ரா நம்பர் 138னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 2, 4, 7, 9 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 2, 4, 7, 9. ஏபிஏசிபிசியில் டபுள்ஸ் இறங்குறதுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 33, 66, 55. ஸோ டபுள்ஸில் 33, 66, 55 இறங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏபிஏசிபிசியில் 33, 66, 67, 76, 83, 38, 79, 97, 39, 93, 71, 17, 96, 69, 55. ஃபோர் டிஜிட்டில் 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 46, 67. 3 டிஜிட்டில் 667. 28, 33, 833. ஏபிஏசிபிசிலே சொல்லியிருக்கேன். குறிப்பாக டபுள்ஸ் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக அதுவும் 33, 66, 55 இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 667, 833 கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் 46, 67, 28, 33. ஸோ ரெண்டே 4 டிஜிட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மேலே 667, 833 கொடுத்துருக்கேன். கீழே ஒரு 9 நம்பர் 3 டிஜிட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்ஸிங்கில் மேக்ஸிமம் அதிகப்படியாக வந்துட்டு இருந்த நம்பரை பிக் பண்ணி அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணுற நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 667 அந்த நம்பர் அப்படியே திருப்பி 766. 667, 766. நான் 667 மேலேயே கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே. 4667 அதுக்கு 667 கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை ஒரு வேளை திருப்பி அடிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுற நம்பர் இது 667. ஒருவேளை பாக்ஸில் வச்சாலும் 3 நம்பர் கிடைக்கும். 667, 676, 766 அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒருவேளை திருப்பி அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அதை கொடுத்துருக்கேன். மீண்டும் கொடுத்துருக்கேன். 667, 766, 379, 397. பிசியில் ஒரு சின்ன சேஞ்சு தான். 379, 79ன்றது திருப்பி 97ன்னு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் பெரிய மாற்றமெல்லாம் இல்லை. 359, 613, 715, 096, 555. ஆல்ரெடி டபுள்ஸ் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 33, 66, 55 இந்த நம்பருக்கெல்லாம் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கும் மை டியர் பிரதர்ஸ். அதனால தான் 33, 66, 55 இதெல்லாம் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 25 to 30 டைம்ஸ் ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மட்டும் பிக் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறது தான் என்னுடைய பழக்கம். ஸோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் இல்லை. உங்களுடைய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். கேரளா லாட்ரிக்கு உண்டான என்னுடைய கணிப்பு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, டோன்ட் டேக் இட் அஸ் எ சீரியஸ் திங். கவனமாக இருங்க, லாஸ் ஆகக்கூடாது. எனிவே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ சாரி. எனிவே ஹேவ் அ ஹாப்பி டே. உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பத்திரமா இருங்க. குட் லக் மை டியர் பிரதர்ஸ். தேங்க்யூ.